ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னொரு விலாகில் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி விலாக் ஒரு 11 மணியை போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் குழம்புக்கு பொரியலுக்கு சின்ன வெங்காயம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கிறேன். ஸோ மற்ற வெளி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு. அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே அடுப்பில் டைரெக்டாக வச்சுருவேன். நான் ஒலை காய வச்சு போட மாட்டேன், டைரெக்டாகவே இப்படி போட்டுருவேன். இன்றைக்கி வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஆகி போகிறோம். அதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிறேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டாவே போதும். முட்டை சூப்பராக வெந்துடும். ஓவராக முட்டை வெந்துடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும். குழம்பு இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதாவது முருங்கைக்காய், கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறேன். ஸோ இந்த சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய டைம் போட்டிருக்கனால இப்போ டீப்பாக எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ரேஷன் துவரம்பருப்பு தான். அதில் ஒரு 2 தக்காளி, ஒரு ½ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, வெட்டி வச்ச காய்கறிகள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சீக்கிரமாக வெந்துடுறதுனால அதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்குவேன். கூடவே புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறேன். புளியோட அளவு ஒரு பெரிய கோழி குண்டு சைஸ் அளவு சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது கூட மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். மாங்காய் போடுற மாதிரி இருந்தால் புளி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும். இப்போ முருங்கைக்காய் சீசன்னால நிறைய முருங்கைக்காய் கிடைக்குது. ஸோ நான் முருங்கைக்காயை ஓரளவுக்கு இந்த மாதிரி தோலெலாம் எடுத்து தான் சேர்ப்பேன். எங்களுக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும். தோல் கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் பிடிக்கும். கத்திரிக்காவை மட்டும் குழம்புல சேர்க்கும் போது கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா காரி போயிடும். காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் அரிசியும் வெந்துருச்சு. வடித்து சாப்பிட்ற அரிசியோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் எப்போவுமே வடித்து தான் சாப்பிடுவோம். சைட் பை சைட் முட்டை வேக வச்சுருந்ததும் வெந்துருச்சு. இது ஒன்று மட்டும் லைட்டாக கிராக் விட்டுருக்கும் போல இருக்குது, அதுலேருந்து வெடிச்சிருச்சு. மற்ற முட்டைகள்லாம் பாருங்கள், எதுவுமே வெடிக்காது, உடையாது. இது உண்மை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துட்டோன்னாவே நல்லா வெந்து வந்துடும், உடையாது. ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக வரும். லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அப்படியே எடுத்தால் போதும், வழுக்கிட்டு வர மாதிரி உறிஞ்சு வரும். முட்டையெல்லாம் தோல் வச்சுட்டு நான் ஒரு டைம் தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அதில் சின்ன சின்ன முட்டை ஓடு கூட ஒட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ நான் அதையே தனியாக கழுவி எடுத்து வச்சுக்குவேன். சாப்பாடும் வடிச்சிட்டேன். ஸோ அது வடிஞ்சதுக்கப்புறம் சைடில் உள்ள சாப்பாடெல்லாம் தட்டி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஓரத்தில் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சாப்பாடு சட்டியில் நீட்டாக இருக்கும். இந்த கஞ்சி தண்ணியை நம்ம தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இன்றைக்கி வடித்த கஞ்சி தண்ணியை அடுத்த நாள் புளிக்க வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் 10 ரூபா கிலோன்னு சொல்லிட்டு அதை தக்காளி அடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன். தக்காளியோட அந்த கணு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது.
இந்த சைட் பார்த்திங்கன்னா பருப்பும் காயும் அழகாக வெந்துருச்சு. பருப்பு வந்து இந்த மாதிரி மலர்ந்துருந்தால் தான் நம்ம முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நான் இப்போ முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் இதிலையே போட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிடுவேன். நம்மளுக்கே தெரியலைங்களா, கொஞ்ச நேரத்தில் விசில் வந்துடும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக வெந்துடும். நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்காயை தனியாக சட்டியில் போட்டு வேக வைக்கிறத விட பருப்பு கூட இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு குழஞ்சிருமோன்னு பயமாக இருந்தால் விசில் போடாதீங்க. சும்மா மட்டும் ஒரு மூடி வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். ஸோ நான் வந்து அதை கரெக்டாக பார்த்து இறக்கிக்குவேன். ஸோ அதனால் நான் வந்து விசில் போட்டே வச்சுக்கிறேன். ஆனால் விசில் சவுண்டு வர்றதுக்கு முன்னாடியே இறக்கி வச்சுருவேன். இப்போ முட்டையை வந்து நம்ம வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுட்டோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் கரு தவிர்த்து ஒயிட் கலர் கரு எல்லாத்தையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லோ கலரை முழுசாக அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய சைஸில் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வேலைகள் செய்யும்போதே சைட் பை சைடு வந்து சின்ன வெங்காயம் நல்லா ஊறிடுச்சு. ஸோ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் நான் அப்படியே உரித்து வச்சுக்கிறேன். நம்ம தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா சின்ன வெங்காயம் சரி பூண்டும் சரி ஊற வச்சு உரிச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாக உறிஞ்சு வந்துடும். நம்ம சமைக்கும் போதே சைட் பை சைடு உள்ள வேலைகள், பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி வேலைகளை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப அலுப்பாக தெரியாது, ஈஸியாக இருக்கும். இப்போ முட்டை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயுமே கருவேப்பிலை, அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது கூடயே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் சில்லி மசாலா இருந்தாலும் சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது கூடயே வெள்ளை கலரில் முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளைக்கருவில் அவ்வளோ சீக்கிரத்துக்கு அந்த மசாலாலாம் இறங்காது, லைட்டாக கோட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதனால தான். ஒருவேளை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எல்லோ கலர் முட்டைகளெல்லாம் சேர்த்துட்டு அதை உடஞ்சிராமல் அப்படியே லைட்டாக அப்படி திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லோ கலர் முட்டை மிக்ஸ் ஆச்சுனாவே பிடிக்காது, எல்லோ கலர் கருவே பிடிக்காது. ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டோன்னா போதும், அதுலேயும் கோட் ஆகிடும். இப்போ வந்து முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து இந்த முட்டைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடிஷ் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு, அந்த மாதிரி நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ முட்டை வேக வச்சு வெறுமனே கொடுத்தா பிடிக்காது, என் ஹஸ்பண்ட் கூட அப்படி தான், வெறுமனே சாப்பிட பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ சைட் பை சைடு வந்து சாம்பாரையும் நான் கொஞ்சம் புளி ஊற்றி தாளித்து விட்டுட்டேன். ஸோ லன்ச் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். வெள்ளை சாதம், முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வச்ச ரசம் கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து வாழைத்தண்டு பொரியலும் கோவக்காய் பொரியலும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட ஒருத்தவங்க வேலை செய்கிறதுனால பேக் பண்ணி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு வந்து பேக்கிங் நடந்துட்டுருக்கு இப்போது.
சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ பொலன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. இது நம்ம வந்து வடிக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக பார்த்து வடித்தோன்னா போதும், குழையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ 2 பேர் இருக்கிறதுனால நிறையாவே பேக் பண்ணிக்கிறேன். மிச்சம் கொண்டு வந்தாலும் ஓகே தான், ஆனால் வந்து பத்தாமல் போயிடுச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அவர் சாப்பிட்டு உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்றேன். சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ குழந்தைங்களுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து எக் ஃப்ரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடோட மட்டும் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சமாக பப்பாயா ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பப்பாயா ஜூஸ்னால் மில்க் ஷேக் மாதிரி போட்டுக்குவேன். கொஞ்சம் பால் சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பப்பாயா மில்க் ஷேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து மில்க் ஷேக் வேண்டாம், வெறும் ஃப்ரூட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போட்டுக்கிட்டேன். இந்த எக் ஃப்ரை ரெசிப்பியை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி எக்கில் வந்து சைட் டிஷ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எக் ஃப்ரையை வந்து வெறும் சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய பிளெஸிங் லைஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.